ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிசாக்கி வந்து நம்ம மகிதோவை பார்த்துருப்பான். அப்படியே வந்து மகிதோவை பார்த்துட்டு நீ தானே அந்த ஆள், அது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சு மூஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மகிதா வந்து என்னம்மா காமெடி பண்ணுற, நீ எல்லாம் எனக்கு வந்து எதிரியாக இருக்க தகுதியே கிடையாது, அந்த யூஜி இட்டுட்டு வரி மட்டும்தான் எனக்கு எதிரியாக இருக்கிற தகுதி, உன்னை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அதாவது இங்கே இருக்கிற மகிதா அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி என்ன சொன்னேன், அவன் மட்டும்தானா என்னுடைய இதுவாக பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை வச்சு ஆணியை வச்சு மண்டையிலேயே கொட்டுன்னு கொட்டி மண்டையிலே இறக்கிறது ஆணியை நம்ம குகிசாக்கி. அதான் பார்த்துட்டு ஐயையோ வலிக்குதுமா விட்ருமா, இவ கூட ஏதோ எதிரி இல்லை அப்படின்னு நினச்சா, ஆனால் இன்னொரு எதிரி இருக்கா அப்படின்றத எனக்கு உணர்த்தியதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகித்தை வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தப்பிக்க ஆரம்பிக்கான். ஏன்னா இவளுடைய இதுவே வந்து ஆணியை வச்சு கசஸை வந்து காலி பண்ணுறதானே, அதனால் வந்து ஆணியை வந்து அவன் வயிற்றுக்குள்ளே அமுச்சு விட்டோடனே இவனுக்கு பயங்கரமாக வந்து வாந்தி வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக போகணும், போயிட்டு என்னுடைய உண்மையான உடலுக்குள்ளே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இவனும் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே இவனை துரத்திக்கிட்டு அவள் ஓடியார. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இன்னொரு மகிதோ இருக்கா இல்லையா, அவனை கண்டுபிடிச்சி பொலன்னு பொழந்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு தெரியுது அங்கே ஆணி அடித்த உடனே இவனுக்கு ஏதோ ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா குகிசாக்கி நீ அங்கே அவன் கூட சண்டை போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு நீ 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 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இவன் ஷாக் ஆகும்போது இங்கே ரெண்டு பேரும் மாற்றி இது பண்ணிட்டுருக்காங்க. இவனும் அங்கேருந்து சபிக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே அவனை துரத்திட்டு வர, ஹீரோனி வந்து இங்கே இவ்வளோ துரத்திட்டு வர, ரெண்டு பேரும் மாற்றி துரத்திட்டு வராங்க. அவன் கண்டிப்பாக போயிட்டு அவனுடைய உடலுக்குள்ளே வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஓடிட்டுருக்கான். இவனால் ஒன்றும் முடியல, ஹீரோனாலே முடியல, இருந்தாலையும் நம்ம குக்கிசாக்கியாவதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ரெண்டு பேரும் மாற்றி அப்படியே போயிட்டு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஒன்று சேர்ந்த உடனே இந்த பக்கம் குக்கிசாக்கி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகிதோ, இந்த பக்கம் யூஜி இட்டுடைய 3 பேருங்க என்னடா அவளை காப்பாற்றலான்னு நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கிசாக்கியை வந்து பயங்கரமாக வந்து அட்டாச் பண்ணி, அதாவது தொட்டு அவளை காலி பண்ணிடுறான். அதாவது இப்போ மாற்றலை, அப்படியே ஒரே அடி அடித்து காலி பண்ணிடுறான். அவளுக்கு நான் இதோட சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சின்ன வயசில் நடந்தது. அவள் சின்ன வயசு கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள். அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இவன் வந்து குறும்புக்கார பொண்ணு. ரெண்டு பேரும் வந்து மாற்றி விளையாடினது எல்லாமே வந்து குக்கிசாக்கி வந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாள். ஏன்னா இவளை வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, இவள் கொஞ்சம் ரொம்ப நாட்டியாக இருப்பாளா, அதனால் அவளுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவளாக இருப்பாள். ரெண்டு பேரும் மாற்றி இருந்தது. பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிச்சுது. சரி நான் இன்னொரு வாட்டி நான் கண்டிப்பாக வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையும் வந்து நம்ம குக்கிசாக்கி வந்து அவளே வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்க்க எனக்கே கண்ணில் தனி வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் சென்டிமெண்ட்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்றத விட சொல்லியிருக்காங்க. இவன் வந்து பெரியவளானது நான் ஊருக்கு போய்ட்டுறேன், அதாவது டவுனுக்கு போயிட்டு வரேன், டோக்கியோக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து அவளுடைய ஃப்ரெண்டையும் இப்போ எப்படி இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம குக்கிசாக்கியோடைய மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே நடந்துட்டு ஒரு போராட்டத்தை இப்போ இவன் முடிக்க போகிறா இல்லையா, அப்படி இவ்வளோ வந்து குக்கிசாக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத இப்போ நினச்சிட்ருக்கான். அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு கட் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குக்கிசாக்கி எல்லாமே முடிஞ்சிச்சு, வேறு வழியே இல்லை, அவளை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றி நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறா. யார், நம்ம யூஜி டெட்டோரி, அது மட்டும் இல்லாமல் கோஜோ, எல்லாருமே எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துருக்கும்போது ப்ரெசண்ட்டில் அப்படியே பார்த்துட்டு ஹீரோக்கு ஸ்டன் ஆகி போயிடுது. ஏன்னா நம்ம குக்கிசாக்கி இவன் ஒரே அடியில் அப்படியே அவளை போட்டு தள்ளிட்டான். அப்படியே இவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுதுங்க. ஏன்னா வேறு யார் இருக்கா, இப்போ கோஜோ போயிட்டாரு, நம்ம ஃபுஜிகோ ரொம்ப படுக்கையாக இருக்கான், மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.